வணக்கம். கேரளால ஒரு ஆண் சூசைட் பண்ணிட்டாரு ஒரு பெண்ணுனால, கேமரால எடுத்தனால. இத காமராஜர் அப்பயே தீர்த்து வச்சுட்டாருங்க. இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கூட நெறைய பேருக்கு புரியல. ஆனா காமராஜர் ஆட்சி செய்யும்போது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா வரும் அப்படின்னு நெனச்சு தீர்த்து வச்சாரா? இல்ல எப்ப அவர் ஆட்சி ஏன்னா அவர் பண்ணது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. 20 வருஷத்துக்கு அவர் முன்னாடியே பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணது எல்லாமே 60, 70 வருஷத்துக்கு ஏத்தது எல்லாத்தையுமே அவரோட ஆட்சி பீரியட்ல பண்ணிட்டு போயிட்டாருங்க. இந்த மாரி ஒரு பிரச்சனையே வராம இருக்கிறதுக்கு தெளிவா ஒரு பிராக்டிஸ அவர் முன்னாடியே பண்ணி வச்சிருந்தாருங்க. அதுக்கு என்ன யார் என்னன்னு கேட்டீங்கன்னா, முற்றுப்புள்ளி அதாவது ஆரம்பிச்சவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவிதாங்கரங்குடி வெங்காரம் சுந்தரம் ஐயங்கார் டிவிஎஸ். இவர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை ஆரம்பிச்சு எந்தவித பிரச்சனையுமே நம்மளுக்கு இல்லாம தீர்த்து வச்சவர் அவர் தான். இந்த வீடியோ அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் போயிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பெண்கள் கிட்ட மாட்டிக்க கூடாது. இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் வீடியோ போடுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் உங்கள்கிட்ட கேட்குறது உதவி தான். 11 வருஷமாக சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபரும் வரமாட்டேங்குது. நீங்கள் எதுவும் வாங்குங்கன்னு நான் எதுவும் சொல்கிறதும் கிடையாது. நீங்கள் எந்த இதுலேயும் மாட்டிக்கூடாது, நல்லா இருக்கணும், நல்லா முன்னேறணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை தெரிவிங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது கரெக்டாக இல்லையா, இல்லை உங்களுக்கு வேறு விஷயம் தெரிஞ்சிருக்கா, அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஆரோக்கியமான வீடியோவை பற்றி நான் பர்சனலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயத்த பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன். நான் ஒன்றும் படித்தெல்லாம் சொல்கிறது இல்லைங்க. நிறைய விஷயத்த அனுபவித்ததுக்கப்புறம் ஆதாரத்தை எடுத்து இன்றைக்கி இப்படி இருக்குங்க, அன்றைக்கி அப்படி இருக்குங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். அதில் நீங்கள் எதாவது ஏற்றுக்கணுமோ ஏற்றுக்கலாம். அப்படி தான் நான் எல்லா வீடியோவுமே போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ இந்த வீடியோக்குள்ளே வருவோங்க. டிவிஎஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார், அதாவது திருவாரங்குடி வெங்காரம் சுந்தரம் ஐயங்கார். இவர் என்ன பண்ணார்னா, காமராஜர் இருக்க பீரியடில் பஸ் ப்ரைவேட்டைசேஷனாக இருந்துச்சு. மதுரையில் ப்ரைவேட்டைசேஷனாக பஸ் ஆரம்பித்தாங்க. அந்த பஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா, பராசக்தி படத்தில் வரும் பார்த்துறீங்களா, அந்த மாதிரி தான் பஸ் இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலுமினியம் இப்படி தான் பஸ் இருந்துகிட்டு இருக்கும். ஃபுல் பஸ்ஸும் இப்போ இருக்க மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபைபர் போர்டு அதெல்லாம் கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலுமினியம் இப்படி தான் பஸ் இருந்துகிட்டு இருக்கும். இந்த பஸ்ஸில் என்ன ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நின்றுட்டு போகிறதுக்கு அலோடு கிடையாது. அதே மாதிரி அந்த காலத்தில் எப்போ 1965 என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, டைம் இது நம்ம வாட்செல்லாம் பார்த்துலாம் நிறைய கிராமத்தில் டைம் சொல்ல மாட்டாங்க. டைம் 12 மணி ஆச்சு, ப்ளஸர் வந்துருச்சு பார் அப்படிம்பாங்க. எப்படி அந்த டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்காரோட பஸ் வந்துச்சுன்னா அதான் கரெக்ட் டைமாக. அப்படி தான் நிறைய ஊரில் ஃபாலோ ஆகிருக்கு. ஏங்க அப்பா 1965 அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இப்போல்லாம் அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு நினச்சி பார்த்தா கூட நம்ம என்ன நம்ம தாங்க அதுக்கு காரணம். 100% நம்ம மட்டும்தான். அது என்ன ஏது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். சரி, இந்த பிரச்சனை என்னடா அது உட்காந்துட்டு இருக்க பஸ்ஸு தானே, இல்லை நின்றுட்டு இருக்க பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை நடக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உட்காந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட 70லேருந்து 80% தொட்டு தாங்க உட்காருவாங்க. அது தெரியாமல் நடக்கும், தெரிஞ்சு கூட நடக்கும். தெரியாமல் நடக்கும் அப்படிங்கிறது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் உட்காந்துருக்கான்னு தெரிஞ்சு அது பக்கத்தில் ஒரு பெண் உட்காந்துருக்கா, இல்லை பெண் உட்காந்துருக்கான்னு தெரிஞ்சு ஒரு ஆண் உட்காந்துருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸு அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அதையும் மீறி சுய கட்டுப்பாடாக இருந்துக்கிட்டு ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் போய் மோதக்கூடாது ஒரு கட்டுப்பாடாக இருந்துக்கிட்டு இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதோட ஃபேக்ட்டு. ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ் நான் என்னன்னு கிளியராக உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த அந்த அப்போ இருக்க பஸ்ஸில் நின்றுட்டு வர்றதுக்கு டெக்னாலஜி கிடையாதுங்க. நின்றுட்டு வர்றதுக்கு டெக்னாலஜி இல்லாதனால என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரேக் அடிக்கிறது இது பண்ணும்போது நவுறது, இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பொண்ணு மேலே அடிக்கிறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது. அப்போ எப்படி தீபாவுக்கு மரணம் அடிப்பாப்புல? அப்போ இந்த பொண்ணு என்னென்னா இந்த சாஜிதா, சரி அந்த பொண்ணு பேரை விட்டுரும். இந்த பொண்ணு என்னென்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதை வீடியோக்காக தான் எடுத்திருக்கு, இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணால் கூட எப்படி அரசாங்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணாமல் இன்னும் இப்போ நின்றுட்டு இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி வைக்கிறாங்கன்னா, ஒரு ஹோல்டர் வச்சு இவ்வளோ தான் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகணும், இவ்வளோ பஸ் தான் இவ்வளோ பேர் தான் உட்காரணும் அப்படிங்கிறத செட் பண்ணலாம். செட் பண்ணிட்டோன்னா கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹோல்டருக்கு மேலே ஹோல்டர் மேலே நிற்கிறவங்க இடித்தாங்கன்னா ஒரு கேள்வியாக நம்ம எழுப்பலாம். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு மேஜரான ரீசன்.
இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் மூச்சு பஸ் எந்த வித ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே வந்து மூச்சு விட முடியாதுங்க. அப்படி மூச்சு விட முடியாமல் இருக்க நிலம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து தூங்க தான் செய்வோம். அப்படி தூங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா தெரியாதனமாக வந்து நம்ம உடல் நவுந்துச்சுன்னு சொன்னால் அது மூலியமாக நடக்க சான்ஸ் இருக்குது. இல்லை அந்த பொண்ணு மேலே வந்து ஒரு தகாத இது இருக்குண்ணா அப்படின்னு நினச்சாலும் நடக்கிறது சான்ஸ் இருக்குதா. நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணு ஒன்று வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒரு 22 வயசு பொண்ணு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அது பக்கத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல வெள்ளையாக ஒரு ஆம்பளை உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, நான் பார்த்துருக்கேன். வெள்ளையாக ஒரு ஆம்பளை உட்காந்துன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு சுகமாக இருக்கா, அதை பிடிச்சி இப்படி தட்டிக்கிட்டு கடந்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான். அதே சம்டைம் என்ன வயசான கிழமை வயசான ஒரு உட்காரான்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இப்படிலாம் இது பண்ணிக்கிட்டு என்னென்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நார்மலாக என்னென்னு கேட்டிங்கன்னா சீட்டில் முக்கால்வாசி உட்காரவங்களே வயசானவங்க தான் உட்காரணும், அவங்களுக்கு தான் வந்து இது. ஆனால் இவங்களோட இது இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றிலாம் நம்ம பேச முடியாது. இந்த மாதிரிலாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கலாச்சாரம் வந்து இப்படி கெட்டு சீரழிஞ்சு போய் கிடக்குது, இளைஞர்களுக்கு ஏகப்பட்ட விஷயத்தை கொடுத்துக்கிட்டு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே நம்மளுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து சரியில்லை. இது கேரளாவில் நடந்திருக்குங்க, கேரளாவில் நடந்தால் என்ன தமிழ்நாட்டில் நடக்காமல் இருந்திருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இதை முதல்ல என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா கலைஞர் இருக்கார் பார்த்தீங்களா, கலைஞர் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா இந்த இது என்னது காமராஜர் வந்து பஸ்ஸை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அதெல்லாம் வந்து தப்பாக சொல்லி இன்றைக்கி என்ன பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சாலே வெக்கமும் வேதனையுமா அசிங்கமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் தமிழ்நாட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்படிலாம் வந்து குழந்தைங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்குறது நீங்கள் எப்படி அப்படிங்கிற நீங்களே யோசிச்சுக்கோங்க. சரி இது மாற்று வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல வேறு ஒரு அரசியல்வாதி கொடுத்தோம்னா இது எலிமினேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சீமானுக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி வந்து சுற்றிக்கிட்டு கிடக்குதுங்க. அந்த சீமானுக்கு ஓட்டு போடுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா 11 வருஷமாக இருக்குமா, இந்த 11 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 100 மாநாடு நடத்திடுறாரு. அப்புறம் வந்து ஒரு 100 இடத்துல போய் பேசிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். 200 நாள் வந்து ஃபுல்லாக இருக்கார் அவர் பாட்டுக்கு. அந்த 200 நாள் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ கூட என்னென்னா லேட்டஸ்ட்டாக போய் பார்த்தேன், அவரோட QR கோடுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இலக்கு 2 கோடி, இலக்கு 5 கோடி. ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, ஒரு இது பண்ணுறாங்கன்னா இலக்கு 2 கோடி 5 கோடி அங்கே போய் பேசுகிறதுக்கு. இது என்ன வந்து ஒரு பிஸ்னஸா? எலெக்ஷனில் நின்று சிஎம் ஆனாலே 1.5 லட்சம் தான் சம்பளம் கிடைக்க போகுது. அப்போ இந்த மாதிரி மாநாடு நடத்தி இதை நடத்தி இது மூலிமா இவ்வளோ சம்பாரித்து என்ன நல்லது பண்ண அப்படின்னு தெரியல. கேட்டால் நான் ஆட்சிக்கு வந்தால் நல்லது பண்ணணும்னா இன்னும் மக்கள் வந்து அவரை நம்பிட்டு கிடக்குறாங்க. இந்த 2 கோடி வருது பார்த்துருக்கீங்க, இந்த 2 கோடியில் ஒரு இடத்த வாங்கி இங்கேருந்து விவசாயம் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அங்கே போய்ட்டு ஒரு மைக்கை பிடிச்சி பேசிட்டு அதில் வந்து எவ்வளோ பேர் சேர்றாங்களோ சேர்ந்துட்டு போட்டுமே. சேர்ந்ததுக்கப்புறம் மற்றதான் வீடியோ போட்டால் வீடியோவில் தான் எல்லோரும் பார்க்குறாங்களே, முடிஞ்சு போச்சு. அப்படிலாம் பண்ண மாட்டாப்புல. ஏன்னா இது மூலிமா காசு வருது, புதுசாக கார் வாங்கிக்கலாம். ஏன்னா அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதாவது இது இன்னும் தெளிவாக வளர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமராஜர் இருக்கார் பார்த்துறீங்களா, அவர் சம்பாதிச்ச காசை எடுத்து வந்து குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி பண்ணார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் இருக்க காசை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ அவர் நல்ல அரசியல்வாதியா அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும். இன்னொன்று அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து தாவைக்கோ அப்படிங்கிறான் பையன். அப்புறம் என்னென்ன இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஈழத்தில் கொன்று குவிச்ச அந்த கட்சியோட சேர்ந்து தான் இது பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சியை ரொம்ப காலம் கழித்து ப்ரொபகண்டா பண்ணுற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். திமுக அவங்களோட கூட்டணி வச்சா கூட அவங்க அந்த கட்சியை ப்ரொபகண்டா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சியை ப்ரொபகண்டா பண்ணால் வந்து மக்களுக்கு வந்து யாபம் வருது வந்துருமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மக்கள் வந்து 20 லட்சத்துக்கு மேலே கொன்னவங்களே மறந்துட்டாங்க. அதில் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த விஜய் வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு வந்திருக்காரு பார்த்துருக்கீங்களா, அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நியூஸ் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரை அந்த கட்சியில் நிற்க வைக்கிறதுக்கே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஃபண்டிங் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையாக அதுதான். எப்படி உண்மையாக அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, இந்த காங்கிரஸோட பணம் ஏகப்பட்ட சுவிட்சர்லாண்டில் இருக்குன்னு நம்ம கொரோனா பீரியடில் வரும்போது பேசிட்டு ஏகப்பட்ட நியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துருக்கீங்க. அப்போ அதுக்காக தான் விஜய் வந்து அவரோட போட்டிருக்காரா அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ இப்போ ஆள்ற கவர்மெண்ட்டும் சரியில்லை, சீமானும் வந்து சரியில்லை, விஜயும் சரியில்லை. அப்போ வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. காமராஜர் யாருக்கு ஆசைப்பட்டார், படித்தவன் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொன்னார். அண்ணாமலை ஐபிஎஸ்ஸா இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா மற்றவங்க பாஜகவில் இருக்க அத்தனை பேரும் படித்தவங்களா அப்படின்னு கூட நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா
மோடி தப்பு, மோடி இதை பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, எல்லாம் நல்லது தான் பண்ணியிருக்காரு, 4 வழி சாலையை தான் போட்டிருக்காரு. ஆனால் அதை வந்து உங்களுக்கு சரின்னு தெரியல. யூடியூபர் சொல்கிறத கேட்டு நீங்கள் எது பண்ணுறீங்க, யூடியூபர் சொல்கிறத மட்டுமே கேட்குறீங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டான ஒரு பெட்டை பற்றி போட்டிருக்காங்க, அதை ஆன்லைனில் இவனை நம்பி வாங்கினேன்னு சொல்லிட்டு. வாங்க மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு உள்ள என்ன வருது அப்படிங்கிறது பார்த்து தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நின்றுட்டு இருக்க டெக்னாலஜியை கொண்டு வந்த அரசாங்கம் தான் ஒரு காரணமோ அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான். உங்களுக்கு என்ன அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கருத்து? இந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து பஸ்ஸில் வந்து பெண்களும் ஆண்களும் இடிக்காமல் இருப்பாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும்னு மிக தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.